ஹாய்ப்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் தலைக்கறி பேரட்டல் பார்க்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கோம். அதில் வெந்தயம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் 150 கிராம். ஒரு பச்சை மிளகா அதிலே போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு வேணுன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா வதங்கி வரணும், செவந்து வரணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா செவந்து வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போது தக்காளி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையே அதில் சேர்த்துக்கிறோம். நல்ல பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். நல்லா வதங்கணும். இப்போ தலைக்கறி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தேவை உள்ள உப்பையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். இதை குக்கரில் வச்சு 5 விசில் வச்சுக்கலாம். இப்போது மசாலா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி போட்டு, அதில் தலைக்கறியை சேர்த்துக்கிறோம். 5 விசில் வச்சு எடுத்துட்டோம். அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம்ல அதில் 1/2 ஸ்பூன் பொடி அதிலே சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதில் இருக்க தண்ணி வற்றணும், மசாலா வாசனையும் போகணும். பச்சை வாசனை போய் நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அதில் இருக்க தண்ணி வற்றணும். இப்போது நம்ம அதில் உப்பையும் சேர்த்துக்கணும். அதுக்கு தேவை உள்ள உப்பு. அதுக்கு முதல்ல நம்ம கறிக்கு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுலேயே. இப்போ வேக வச்ச தண்ணி அதில் இருந்துச்சுல, தலைக்கறி வேக வச்சு குக்கரில் இருந்த தண்ணியை சேர்த்துக்கணும் அதுலேயே. வேறு தண்ணி ஊற்ற வேணாம், அது தண்ணி போதும். நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனை கமகமன்னு வருது. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா வற்றி வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.